வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. வெங்காயத்தை நம்ம பச்சையாக கடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா வாய்ப்புண் மற்றும் கண் வலியெல்லாம் நமக்கு குணமாகும். காரணம், வெங்காயத்தில் அதிக அளவு ரிஃபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் பி சத்து நிறைய இருக்கு. வெங்காயத்தை வதக்கியோ அல்லது நீங்கள் வேக வைத்தோ எப்படி வேணும்னாலும் சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சிறுநீரக பிரச்சனைகள் தொடங்கி உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறது வரைக்கும், கொழுப்பு குறைக்கிறது வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்குமே வெங்காயம் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, மேலும் வெங்காயம் என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்துகிறது அப்படின்றத பத்தி தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நெஞ்சு வலி குணமாகிறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க வெங்காயத்தை எடுத்துக்கலாம். நெஞ்சு வலி எதன் காரணமாக வருது அப்படின்னா, இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல ரத்தம் உறைவு ஏற்படுவதால நெஞ்சு வலி ஏற்படும். பக்கவாதம் கூட இதனாலதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி நெஞ்சு வலி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தம் உறையக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். இருதய நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்தாக ஒரு உணவாக இந்த வெங்காயம் இருக்கும். ஸோ அந்த நெஞ்சு வலி ப்ராப்ளத்தில் நீங்க கியூர் பண்ணிக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். நுரையீரலை சுத்தம் செய்கிறது வெங்காயம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தினமும் அரை டீஸ்பூன் வெங்காயத்துடைய சாற்றினை காலை, மாலை, அப்புறம் மதியம், இரவு என 4 வேளைகளிலுமே நீங்க சாப்பிட்டு வரும்போது நுரையீரல் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். அதுக்காக புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை என்கரேஜ் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும்போது நீங்க அரை டீஸ்பூன் வெங்காயத்தினுடைய சாறை காலை, மதியம், மாலை, இரவு என 4 வேளைகளையும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் பலம் பெற ஆரம்பிக்கும். அந்த பழக்கத்திலிருந்து நீங்க விடுபட்டுருவீங்க. இதை போலவே நீங்க வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டு வரும்போது இருமல், இரத்த வாந்தி, ஜலதோஷம் மற்றும் சளி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணமாகும். இதன் மூலம் நுரையீரலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மற்றும் கழிவுகள்லாம் வெளியேறும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. ஜலதோஷம் உங்களுக்கு குணமாகிறதுக்கு நீங்க வெங்காயத்தை எடுத்துக்கலாம். பொதுவாக குளிர்காலத்தில் அனைவருக்கும் ஜலதோஷம், இருமல், காய்ச்சல், நெஞ்சு சளி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த பிரச்சனை குணமாகிறதுக்கு வெங்காய சாரோட சம அளவு தேன் கலந்து சாப்பிடணும். ஸோ இவ்வாறு சாப்பிட்றதால குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இருமல், சளி பிரச்சனைகள்லாம் குணமாகும். குழந்தைகளுக்கு கூட நீங்க இதை கொடுக்கலாம். இதன் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜலதோஷம் குணமாகும். இந்த சுவாசம் சார்ந்த, சளி சார்ந்த எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்காது. குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். காலராவை அழிப்பதற்கு, வராமல் தடுப்பதற்கு வெங்காயத்தை நீங்க எடுத்துக்கலாம். காலரா நோய் இருக்கிறவங்களுக்கு வெங்காயம் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக அமையும். காலரா நோயை குணப்படுத்துறதுக்கு 5 சின்ன வெங்காயம் மற்றும் 10 மிளகு ஆகியவற்றை நன்றாக இடித்து அது கூட நாட்டு சர்க்கரை கலந்து கொடுக்கணும். இதை நீங்க காலை, மாலை என 2 வேளைகளையுமே கொடுத்து வரும்போது காலரா நோய் குணமாகும். அந்த கிருமிகள் தடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். மூல நோய் குணமாகிறதுக்கு வெங்காயத்தை பயன்படுத்தலாம். ரத்தம் மூலம் போன்ற கடுமையான மூல நோய்களுமே குணமாகிறதுக்கு 50 கிராம் வெங்காயத்தை நீங்க சாற்று எடுத்து தண்ணீர் சேர்த்து அது கூட நீங்க சர்க்கரை சேர்த்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க தினமும் 2 வேளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அல்லது 15 நாட்கள் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ரத்தம் மூலம் உங்களுக்கு குணமாகும். சின்ன வெங்காயம் பயன்படுத்துவது உங்களுக்கு கூடுதலாகவே பலன் தரும். பல்வலி உங்களுக்கு சரியாகிறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கு வெங்காயத்தை நீங்க எடுத்துக்கலாம். பல்வலி இருக்கிறவங்க வெங்காயத்தை ஒரு துண்டு எடுத்து அந்த பல்வலி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சீங்க அப்படின்னா பல்வலி உங்களுக்கு குணமாகும். குறிப்பாக இரவு தூங்கும் போது நீங்க அந்த பல்வலி இருக்கக்கூடிய இடத்துல வெங்காயத்தினுடைய ஒரு சின்ன துண்டை வச்சுட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடைஞ்சல் இல்லாம நீண்ட நேரம் நீங்க உங்களால் வச்சிருக்க முடியும். தொடர்ந்து அந்த சொத்தைப்பல் இருக்கக்கூடிய இடத்துலலாம் நீங்க இதை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சொத்தைப்பல்லுக்குள்ள இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் உங்களுக்கு வெளியேறிடும். பற்கள்ல பாக்டீரியாக்கள்லாம் தங்குவதெல்லாம் அழித்து பற்களை சுத்தமாக வச்சிருக்கும். பல்வலி போன்ற பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வெங்காயத்தை பயன்படுத்தலாம். இப்போ பச்சை வெங்காயம் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்களா. ஸோ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலை எளிதாக கலக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கிறவங்கலாம் தினமும் வெங்காயத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு குணமாகும். வெங்காயத்தை தினமும் நீங்க சாப்பிடும் போது தலைவலி, முழங்கால் வலி, பார்வை மங்குதல் போன்றவையெல்லாம் உங்களுக்கு குணமாகும். சளி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் வெங்காயம் சாப்பிட்டு வரும்போது சளி தொல்லை நீங்கும். வெங்காயம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வெட்டுக்காயம் இருக்குன்னு வச்சிங்களா. ஸோ வெட்டுக்காயம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வெங்காயத்தை வதக்கி ஒரு துண்டுகள் அந்த காயத்தில் நீங்க வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காயங்கள் உங்களுக்கு விரைவில் குணமாகும். வெங்காயத்தை நீங்க பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா லேசாக உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வீசும் அப்படின்னு நீங்க சங்கடப்படுவீங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நீங்க சாப்பிட்டுட்டு சில புதினா இலைகள் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்க வாயில போட்டு மென்னுக்கலாம், உங்களுக்கு அந்த துர்நாற்றம் ஓடிடும். ஸோ இதை நீங்க காரணமாக வச்சுக்கிட்டு வெங்காயத்தை சாப்பிடாம போயிடாதீங்க. நீங்க உணவுகளில் வெங்காயத்தை பயன்படுத்துவதை விடவும் பச்சையாக நீங்க வெங்காயத்தை சாப்பிட ட்ரை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். ஸோ வெங்காயத்தை நீங்க சாப்பிடுங்க, அதில் இருக்கக்கூடிய அதனுடைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.